நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. பிப்ரவரி 22, புனித பேதுருவின் தலைமை பீடம். புனித பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட முதல் சீடர். ஆண்டவர் இயேசுவினால் திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை வழிநடத்தினார். புனித மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவினை கல்லறையில் காணவில்லை என்று சீடர்களிடம் சொன்னபோது பேதுரு கல்லறையினுள் முதலில் இறங்கினார். பெந்தேகோஸ்தே திருநாளில் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு தன் முதல் மறையுரையினை மக்களுக்கு நிகழ்த்தினார். மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்து நோயாளிகளையும் உடல் ஊனமுற்றோரையும் குணப்படுத்தினார். யோப்பா நகரைச் சேர்ந்த இறந்துவிட்ட தபித்தாய் என்ற பெண்மணியினை உயிர்ப்பித்து வேற்றினத்தாருக்கு நற்செய்தியினை முதலில் அறிவித்தார். ஆண்டவர் இயேசு தாம் செய்த அனைத்து விதமான நற்செய்திகளின் பரிமாணங்களையும் பேதுரு வழியாக மீண்டும் செயல்படுத்தினார். திருச்சபை திருத்தூதர்களின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்பதையும் திருச்சபையின் ஒற்றுமை அடையாளத்தை கொண்டாடவும் 4ஆம் நூற்றாண்டு முதல் பேதுருவின் தலைமை பீட திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இன்று நம்மை வழிநடத்தும் திருத்தந்தை மற்றும் ஆயர்களும் பேதுருவின் வழித்தோன்றல்கள் என்ற சிறப்பை பெறுகின்றனர். புனித பேதுருவின் தலைமை பீட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க திருச்சபைக்காகவும் திருத்தந்தை ஆயர்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த புதன்கிழமை நம் நெற்றிகளில் திரு சிலுவையானது சாம்பலால் பூசப்பட்டு தவக்காலம் இனிதே துவங்கியது. இன்றைக்கு இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறில் மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சோதிக்கப்பட்டார் எனவும் அவர் அந்த சோதனைகளை எப்படி மேற்கொண்டார் எனவும் இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றும் திருச்சபை நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறது. முதலாவது நாம் எடுத்துக்கொள்கிற சிந்தனை மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆவது அதிகாரம் 1வது வசனம். அதில் வாசிப்பது என்ன? அதன்பின் இயேசு அழுகையால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்துக்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். ஆண்டவர் இயேசு பாலை நிலத்துக்கு அழுகையால் சோதிக்கப்பட தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிறது என்ன? ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. நாம் சோதனைகளுக்குள்ளும் வேதனைகளுக்கும் செல்லும் பொழுது, துன்பமான துயரமான சூழல்கள் மத்தியில் நாம் கடந்து செல்கிற பொழுது, சாவில் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் நாம் அங்கே தன்னந்தனியாக இல்லை. நம் ஆண்டவர்
நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் மிகப்பெரிய ஒரு வெள்ள அபாயம். சாதாரணமா சென்னையில வெள்ளம் வர்றதில்லை, ஆனா அன்னைக்கு சென்னையில வெள்ளம் வந்தது. ஏராளமானவர்கள் அவர்களுடைய சொத்துக்களை இழந்தார்கள், அவர்களுடைய வீடுகளை இழந்தார்கள். தண்ணீர் அவர்கள் வீட்டுக்குள்ள புகுந்ததுனால, சென்னையில பெருசா வெள்ளம் வராததுனால, முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யாமல் இருந்ததுனால பாருங்க என்ன ஆகுது, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த வெள்ளத்தை அடிச்சுட்டு போய் வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் விலை மதிப்புரிய அந்த பொருட்கள் எல்லாம் சேதமாகி விடுகிறது. என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப அந்த மாதிரி வெள்ளத்துல சிக்கி கொண்ட ஒரு குடும்பம் எல்லாம் இழந்து, நிறைய நல்ல பணக்காரங்க தான், ஆனா பாருங்க வீட்டுல இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் அந்த வெள்ளத்துல பாழாயி போச்சு, வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாம் பாழாயி போச்சு. என்ன பண்றதே தெரியல. ஒரு சில ஆண்டுகள்ல மீண்டுமாக அவர்கள் இழந்து போன எல்லா காரியங்களையும் அவர்கள் சேர்க்கிறார்கள். மக்களிடமிருந்து அவர்களுக்கு பல உதவிகள் வந்து சேர்கின்றன, அரசு கிட்ட இருந்து உதவி வருது. பல ஆண்டுகளுக்கு பின்னாடி இன்னைக்கு அந்த சகோதரன் அந்த நிகழ்வை யோசித்து பார்க்கும்போது சொல்கிறார், வெள்ளம் வந்து நான் அத்தனை வருஷம் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒண்ணுமே மீறல, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு தோண்டிட்டு இருக்கும் போது எனக்கும் என் குடும்பத்துக்கும் தோணுன ஒரே காரியம், நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார். நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார். அப்படி ஒரு வெள்ளம் வந்ததுக்காகவும், அப்படி ஒரு பெரிய பேரிடர் நடந்ததுக்காகவும் எந்த ஒரு அறிகுறியும் அவருடைய வீட்டிலேயோ அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் மீண்டுமாக அவர்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு சோதனை, எவ்வளவு வேதனைக்குரிய இடத்தில் இருந்தாலும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது, நம் ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் நம் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. இதைத்தான் திருப்பாடல் 23:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஆயன், எனக்கு ஏதும் குறை இல்லை. அவர் என்னை பார்த்துக் கொள்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், என் துயரமான நேரங்களில் அவரே எனக்கு ஆறுதலாக நிற்கிறார். என்னை கைவிடாத கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த நற்செய்தி பகுதி தருகிறது. ஆம், நாம் பாலைவனங்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது கூட, எங்கு வழி இருக்கிறது, என்ன செய்ய போகிறோம் என்று நாம் திக்கச்சு கிடக்கிற அந்த தருணங்களில் கூட தூய் ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அழகையால் நாம் சோதிக்கப்படும் பொழுது கூட தூய் ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் புனித பேதுரு அழகாக எழுதுகிறார். பேதுரு எழுதிய 1 திருமடல் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். உண்மையிலேயே ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் பிரச்சனைகளை நான் தான் சமாளிக்க வேண்டி இருக்குது, என் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியலேன்னு சொல்றாங்கன்றது அர்த்தம். ஆண்டவர் மீது நம்பிக்கையுடையவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை, ஏனெனில் அவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு, அவர்கள் மீது அக்கறை கொள்வதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறது, ஒரு கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், ஆகவே முதலாவது இந்த நாளில் நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் வரும் பொழுதெல்லாம் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை திக்கற்றவராய் விட்டுவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது? ஒருபோதும் இதுவரையில் கைவிடாத என் கடவுள் இனியும் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? இந்த நம்பிக்கையில் நாம் இன்றைக்கு ஆழப்பட திருச்சபை நம்மை அழைக்கிறது. இரண்டாவதாக, துன்ப துயர வேதனையின் வேளைகளில் ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதலாய் வருகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். எனக்கு ஞாபகம் இருக்குது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லூரி மாணவர் ஒருவர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டார். நல்லா படிச்சுட்டு இருந்த பையன், ரொம்ப நல்ல பேர் எடுத்த பையன், திடீர்னு வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவர் ஃபெயில் ஆனதே கிடையாது. ஃபெயில் ஆன உடனே அவருடைய நண்பர்களோட பேசுறது அப்படி நிறுத்திட்டாரு. வீட்டுல முக்கியமான நிகழ்வுகள் வரும்போது மக்களோட சேர்ந்து வர்றதை நிறுத்திட்டாரு. அப்படி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் டிப்ரெஷன் ஃபேஷன் ஆகி போச்சுல்ல. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன் ஃபேஸுக்கு அவர் போய் யாருக்கிட்டையும் பழகாம தன்னந்தனியா இருக்க ஆரம்பிக்கிற ஒரு சூழல்ல அவர் அப்படி போயிடுறாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஒரு பைபிள் டைரி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் யூஸ் பண்றோம் இல்லையா,
ஒரு பைபிள் டைரிய அங்க அவர் சாப்பிட்டுட்டு இருந்த டேபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க. யார்கிட்டயும் பேசுறது இல்ல, யார்கிட்டயும் பழகுறது இல்ல. சரி, ஏதாவது புத்தகம் வாசிப்போம், ஒரு புத்தகம் இருக்குதுன்னு சொல்லி பைபிள் டைரி எடுக்கிறாரு. இது டேட் வாரியா இருக்கிறதுனால அன்றைக்கு தேதியில போய் அந்த பைபிள் வாசகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கே தெரியாம ஏதோ ஒன்று அவருக்குள் மாற ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து 4-5 நாட்களுக்கு அன்றன்றைக்கான நற்செய்தி வாசகத்தை அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு முதல் வாசகத்தையும் திருப்பாடலையும் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கே தெரியாம அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவர் வெளில வந்தாரு. சமீபத்துல அந்த சகோதரனை சந்திக்கும் போது அவர் சொன்னாரு, இப்ப டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தைக்கும் டிப்ரெஷன் அப்படின்ற அந்த எண்ணங்களுக்கும் என் வாழ்க்கையில இடமே இல்லை, என்னை மீட்டெடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை தான் அப்படின்னு அவர் சொன்னார். பிரியமான என் சகோதர சகோதரிகளை, உண்மைதான். திருப்பாடல் 119 திருப்பாடல் 105வது வசனத்துல வாசிக்கிறோம், என் காலடிக்கு உன் வாக்கிய விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் பாதைக்கு ஒளியும். அப்ப எங்க போகணும், இதுல இருந்து எப்படி நான் வெளியில வர போறேன், எனக்கு முன்னாடி போறதுக்கு வழியே இல்லையே, இந்த காலேஜ்ல இப்படி அவமானமாய் போச்சு, அசிங்கமாய் போச்சு, யாரு நான் சந்திக்க போறேன், யார் முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன், அந்த மாதிரி ஒரு வழியே தெரியாத இந்த போது ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க ஒரு புதிய உற்சாகத்தை ஊட்டி அவனை வழி நடத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க தெளிவா சொல்றாரு பிசாசு கிட்ட, எப்பா உன்னுடைய தயவு எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவர் எனக்கு போதும். உணவு எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவர் எனக்கு போதும். ஆகாரம் எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவர் எனக்கு போதும். ஏனெனில் என் ஆண்டவர் என்னை காத்து தேற்றி வழி நடத்துகிறார். அதுல பாருங்க, மத்திய எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் வேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். அப்போ இதயத்தினுடைய ஆவலை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய நீதி என் வாழ்க்கையில் நிறைவேறணும், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகள் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, எதுவும் நம்மை கட்டி வைத்திருக்க முடியாது. அது பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடல் ரீதியாக பசி இருந்தாலும் அவர் சொல்றாரு, இந்த பசியால என்ன ஒன்றும் செய்ய முடியாது, என்ன ஆனாலும் சரி பிசாசே நான் உனக்கு அடிபணிய போவதே கிடையாது அப்படின்னு பேசுறார். ஆக 2வது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் துன்பங்களில் துயரங்களில் ஆண்டவருடைய உடனிருப்பை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்ற வேண்டும். துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் முதலாவது நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஒருபோதும் ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை, அவரே நம்மை வழி நடத்துகிறார், தூய ஆவியானவர் நம்முடனே இருக்கிறார். 2வது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த தருணங்களில் எல்லாம் ஆண்டவருடைய அரவணைப்பையும் அவருடைய பராமரிப்பையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் ஆறுதல் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி அந்த வார்த்தைகள் நம்மை திடப்படுத்த நாம் அனுமதிக்க வேண்டும். நாசரேத்தூரில் இயேசு சென்றாலும் அவர்களுக்கு ஏன் எதையும் செய்ய முடியவில்லை என்றால், ஏனெனில் அவர்கள் ஆண்டவரை நம்ப மறுத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், திடப்படுத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார். 3வது சிந்தனைக்கு செல்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். இதுல ஆண்டவர் நமக்கு என்ன வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, எது எப்படியாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நாம் எப்பொழுதும் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற யாருக்கும் நாம் கொடுக்க வேண்டாம், யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்படி நம்ம கொடுத்தால் அது நமக்கு நன்மை பயக்காது. சமீபத்தில் இன்னொரு ஐடி ப்ரொஃபஷனல் கணவன் மனைவியை நான் சந்திச்சேன். அப்ப அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, சென்னைக்கு வந்து நாங்க இந்த ஐடி ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணதுல இருந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் நல்ல சந்தோஷமா இருந்தோம், ஜாலியா இருந்தோம், நிறைய வெளியில எல்லாம் போவோம், ரொம்ப அந்யோன்யமான குடும்பமா இருந்தது. ஆனா போக போக இந்த ஒர்க் பிரஷர், ஆபீஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களை வந்து நெருக்க நாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்துல கூட எங்களால முழிச்சுக்க முடியல, எங்களால எங்களுடைய பிரசன்ஸை எங்களால என்ஜாய் பண்ண முடியல. வீட்டுக்கு வந்தா கூட ஒரு மாதிரி சிடுன்னு சண்டை போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு வீடு ஃபுல்லா ஒரு மாதிரி ஒரு வெறுப்பான ஒரு சூழல் தான் இருந்தது. எங்க வீட்டுக்கு வர எங்களுக்கே பிடிக்காம போச்சு. ஆனா ஒரு நாள் ஃபாதர் வீட்டுக்கு பிளெஸிங் வரும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, குடும்பத்துல சமாதானம் இருக்கணும்னா 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஃபாதர் அன்னைக்கு சொன்னதுல இருந்து நாங்க 2 பேரும் டெய்லி வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி நைட் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், சும்மா 2 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுவோம். ஒரு பரலோகம் வந்துருவார் அழுந்த மாதிரியே கூட சில டைம் இல்லைன்னா சொல்லிட்டு போவோம். ஆனா
அன்னிலிருந்து எங்கள் பிரச்சனைகள் மாறல, எங்களுடைய வேதனைகள், ஆபீஸ்ல இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறல, ஆனா எங்க குடும்பத்துல சமாதானம் வந்துருச்சு, இப்ப நாங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார். இதைத்தான் நற்செய்தி சொல்லுகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனத்தில், அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நீங்கள் நாடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மற்றனைத்தும் சேர்த்து கொடுக்கும். முதலாவது ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுங்க. இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வைத்திருக்கிறீர்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் சொல்லுது, பணம் பணம் ஓடுறவங்க நிறைய பணம் சேர்ப்பாங்க, ஆனா பிரச்சனைன்னு வரும்போது அந்த பணம் அவங்களுக்கு உதவாது. ஒரு ஜான வயிற்றுக்காக தானே ஓடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஜான வயிற்றுக்காக ஓடுறேன்னு சொல்லி ஓடுறவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த ஒரு ஜான வயிறு நிரம்பாது அப்படின்னு பைபிள்ல போட்டு. அப்ப பாருங்க, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது மற்றது அனைத்தையும் அவர் நமக்கு சேர்த்து கொடுத்து விடுகிறார். ஆனா அவரை தவிர வேற எது பின்னாடி ஓடினாலும் சரி, அவரும் கிடைக்க மாட்டாரு, அந்த பொருளும் கிடைக்காது. ஆண்டவர் பாருங்க இதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. முதலாவது கொடுக்க வேண்டிய மரியாதை ஆண்டவருக்கு மட்டும் தான் நான் மரியாதை செய்வேன், வேற யாருக்கும் மரியாதை செய்ய மாட்டேன், வேற யாருக்கும் சேவை செய்ய மாட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கும், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கும், திருப்பலிக்கும், தேவ சமூகத்துக்கும் நாம் முதலிடத்தை கொடுத்து வைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். யோவேல் இறைவாக்கினர் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர். உங்களுக்கு இரக்கம் காட்டுவார், உங்கள் சோதனை வேளைகளில் உங்களுடன் இருப்பார், இறை வார்த்தையாக உங்களை தேற்றுவார். நீங்கள் அவருக்கு முதலிடம் கொடுத்தால் மற்றது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இந்த தவக்காலம் முழுவதும் அதற்கான பயிற்சியை எடுக்கிற ஒரு காலமாக இது அமையட்டும். கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிற வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது ஞாயிறு மறைவுரை சிந்தனை, தவக்காலம் முதல் ஞாயிறு. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.